கரும்பு விவசாயி சின்னம் கிடைக்காமல் போறதற்கு முழுக்க முழுக்க காரணம் நாம் தமிழர் கட்சியினுடைய கவனக்குறைவு. அவர்கள் அந்த சின்னத்தை பற்றி, அதாவது அவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது. சீமானினுடைய வாக்குகளை பிரிப்பதற்கான இடத்தில் வேறு கட்சிகள், குறிப்பா இன்னைக்கு புதுசா உருவாகி வந்திருக்கிற தாவேகா மாதிரியான கட்சி இல்லை. தாவேகா அப்படிங்கிற கட்சி இல்லை. அப்போ உங்களுக்கு இது நாள் வரையிலும் விவசாயி கொடுத்த மகசூலை விட மைக்கு அதிகமான மகசூலை கொடுத்திருக்கிறது. அதான பொருள். நீங்க நிர்மலா சீதாராமனை போய் சந்திச்சாரு, அவர் என்ன உள்ள கேள்விகள் வைத்தாரு, என்ன பிரேயர் வச்சாரு அப்படிங்கிற அமைப்புகள் செய்த தியாகங்கள் என்பது மிகப்பெரியது. ஆனாலும் அதை தன்னதாக்கிக் கொள்கிற ஒரு ஒரு லூட், ஒரு திருட்டு வேலை, பிறரினுடைய உழைப்பையும் பிறரினுடைய அடையாளங்களையும் திருடிக்கொண்டு, அத்தனை திராவிட இயக்கத்தின் பங்களிப்பு அவ்வளவு பெரியது. ஒரே நாளில் நீங்கள்லாம் தமிழர்களுக்கு எதிரானவர்கள்னு நிறுத்திட்டு தன் பக்கம் இழுக்கிற வேலைகள்லாம் சீமான் செய்கிறார். விஜய் நிற்கிறார், நாங்கள் தான் அம்பேத்கரையும் பெரியாரையும் உண்மையாக நேசிக்கிறோம், கொள்கை சித்தாந்த. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் என்னன்னா, அப்போ அதே நபர்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கிடைக்கிறது. அவர் ஆர்.என். ரவியை போய் சந்திச்சுட்டு வராரு, சில டிமாண்டை வைக்கிறாரு, வச்சுட்டு வந்தால் இவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறார்கள். அப்போ இதெல்லாம் தனியாக எதேச்சையாக நடக்கிறதா? தாவேகா வந்திருக்கு, அதுவும் பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துகிற மாதிரியான நடவடிக்கைகள் அதுகிட்ட இல்லை. நீ பார்த்தாலே தெரியுது, அவர் வீட்டுக்குள்ளே தாண்டி வெளியில் வர மாட்டேங்கிறாரு. பாஜக தனது நலனுக்காக ஒரு கூட்டணியை வலுவாக்கணும்னு ஆசைப்படுகிறது. அதில் போய் நீங்கள் சேர போறீங்களா, சேராமல் நின்று வெளிப்புறமாக ஆதரிக்க போறீங்களாங்க? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி அவர்கள். சார் வணக்கம். சார், நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த முறை மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டுச்சு, அதுலேயே பல சர்ச்சைகள் எழுப்பினாங்க. பிஜேபி எங்களை பழிவாங்குது அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு சீமான் மற்றும் நாம் தமிழர் முன்னணி நிர்வாகிகள். இப்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியினுடைய அந்தஸ்து கிடைச்சிருக்கு. அதன் பிறகு இப்போது மீண்டும் விவசாயியினுடைய சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? கடந்த தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு கரும்பு விவசாயி சின்னம் கிடைக்காமல் போறதற்கு முழுக்க முழுக்க காரணம் நாம் தமிழர் கட்சியினுடைய கவனக்குறைவு. அவர்கள் அந்த சின்னத்தை பற்றி, அதாவது அவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது. அவர்கள் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கான தகுதியை பெற்றார்கள். அப்போது அந்த சிரத்தையோடு, அந்த உணர்ச்சியோடு, பொறுப்புணர்ச்சியோடு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட்டுங்கிற அடிப்படையில் உதிரி கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய அதாவது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய வரிசையில் எங்களுடைய சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் சொல்லி முன்னோடியே அந்த பிரேயரை வச்சிருக்கணும். அதை வைக்கலை. அதன் விளைவு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அல்லது ஏற்கனவே அவர்கள் போட்டியிட்டு பெற்றுக்கொண்டிருந்த அந்த சின்னத்தை அவர்கள் இழந்தார்கள். ஆனாலும் கூட ஒப்பீட்டளவில் மற்ற தேர்தல்களை விட அதிகமான வாக்குகளை இந்த மைக் சின்னத்தில் தான் பெற்றார்கள்ங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அதன் பொருள் என்ன அப்படின்னா, ஒன்று, அந்த சீமானினுடைய வாக்குகளை பிரிப்பதற்கான இடத்தில் வேறு கட்சிகள், குறிப்பாக இன்னைக்கு புதுசாக உருவாகி வந்திருக்கிற தாவேகா மாதிரியான கட்சி இல்லை. தாவேகா அப்படிங்கிற கட்சி இல்லை. இளைஞர்களின் வாக்குகளை, அதுவும் குறிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம், அதாவது ஒரு நீண்ட பாரம்பரியம் கொண்ட 2 கட்சிகள், அந்த 2 கட்சிகளில் ஒரு கட்சி அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த அழிந்து கொண்டிருக்கிற கட்சியினுடைய வாக்குகள் சிதறுகிறது. இன்னொன்று, இந்த 2க்கும் மாற்றாக ஒரு நல்லது நடந்துவிடும், இருக்கிறதை விட ஒரு பெட்டர் அப்படிங்கிற ஒரு கற்பனைக்கு ஒரு புது கூட்டம் வருகிறது. அந்த புது கூட்டத்தை தன்னகப்படுத்துகிற வேலையில் சீமான் நீண்ட காலமாக வேலை செய்கிறார். அதனுடைய அதிகபட்ச ஒரு ஈல்டு, மிகப்பெரிய உச்சகட்ட ஒரு லாபத்தை அவர் இந்த கடந்த தேர்தலில் பெற்றுக்கொண்டார். ஆனால் அந்த இடத்தில் அதை பிரிப்பதற்கான ஆள் இல்லாததினால் இன்றைக்கி நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக சேர்ந்திருக்கிறீர்கள். அது ஓகே. அப்போது உங்களுக்கு இது நாள் வரையிலும் விவசாயி கொடுத்த மகசூலை விட மைக்கு அதிகமான மகசூலை கொடுத்திருக்கிறது. அதான பொருள். அதனால் கரும்பு விவசாயியை விட அதிகமான, அதாவது ஒரு சின்னத்தினால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடப்பது இல்லைங்கிறதுக்கு அது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. ஆனாலும் கூட
சின்னத்துக்குள் ஒரு அடையாளம் ஒளிந்திருக்கிறது. அது அடையாளம் என்ன அப்படின்னா, சீமான் தன்னை மீட்டெடுக்கக்கூடிய, அதாவது விவசாயத்தை அழிந்து போன கலைகளை, அழிந்து போன பண்பாட்டை, இதையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடியவன் என்று தன்னை கிளைம் பண்ணிடுறார். அந்த கிளைமிங்க்கு ஒரு அடையாளமாக ஒரு சின்னம் தேவைப்படுகிறது. அந்த முற்போக்கு முகத்துக்கு ஒரு ஐடென்டிட்டிக்காக ஒரு பேட்ஜ் மாதிரி இந்த சின்னம் தேவைப்படுகிறது. அந்த சின்னத்தை கடந்த காலத்திலும் அந்த அடிப்படையில் அந்த திட்டத்தோடு தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அதே மாதிரி அவர் மிஸ் பண்ணாலும் கூட மீண்டும் கிட்டத்தட்ட அதுக்கு நீங்கள் கரும்பு விவசாயி, கரும்பு தூக்கிட்டு ஏறு விவசாயி, அவ்வளோதான். மற்றபடி விவசாயி தான். விவசாயி சின்னம் விஷயத்திலும் கூட சீமானே முன்கை எடுத்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டது. அதாவது நாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவதற்கு பதிலாக அவரே சொன்ன, அது என்னன்னா, நம்ம சொல்லிட்டோம்னா அது அவருக்கு அசிங்கமாயிடும் இல்லையா? அதனால் உயிரற்ற பொருட்களுக்குத்தான் சின்னமாக ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அடையாளம், அது ஒரு நாம்ஸ். உயிருள்ள பொருட்களை கொண்டு போய் நீங்கள் உயிருள்ள ஜீவன்களை, உயிருள்ள பிராணிகளை நீங்கள் இதுவாக பயன்படுத்தக்கூடாது. சீமானவர்கள் வாதம் வைக்கிற பிஎஸ்பிக்கெல்லாம் எப்படி யானை சின்னம் இருக்குது, அது மாதிரி வாதங்கள்லாம் அதான் கடந்த காலத்தில். ஏன்னா யானைக்கு ஒரு முக்கியத்துவம் அவருக்கு பிஎஸ்பி கொடுத்துருக்கு. தாமரை பூ மலர் போன்ற மாதிரியான, அதுலேயும் தாமரை என்பது தேசிய மலர் அப்படிங்கிற அடையாளம் இருக்குது. நாளைக்கு நீங்கள் புலி சின்னத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா தாமரை அது தேசிய விலங்காயிடும். இப்போ தேசிய அடையாளங்களை எல்லாம் தங்களுடையதாக்குகிற ஒரு இதுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சட்டத்திட்டங்கள் 60களுக்கு பிறகு, அது 60களில் அந்த சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்படுகிறது. ஆனால் அந்த சட்டத்திட்டங்களுக்கு முரணாகத்தான் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த காலகட்டத்தில் தவறுதலாக கொடுத்து விட்டார்கள், அதை இறுக்கமாக அதுக்கப்புறம் பிடிச்சிக்கலாம், அதை சரி பண்ணுன்னா பண்ணிக்கலாம். சீமான் வருகிற காலகட்டத்தில் அதை சரி பண்ணுன்னா பண்ணியிருக்கலாம். ஆனால் சீமானுக்கும் கூட அப்படி சரி பண்ணலை. அவருக்கு கரும்பு விவசாயியை கொடுத்தார்கள். அதுக்கு காரணம் என்ன? ஏற்கனவே வேறு வேறு விவசாயிகள் சின்னத்தை வேறு கட்சிகளுக்கும் கொடுத்திருக்கிறார்கள்ங்கிற அடிப்படையில் இது பெற்றிருக்கிறார். இப்போ அதே நாம்ஸில் இன்றைக்கி இந்த சின்னமும் சேர்ந்திருக்கிறதா அல்லது சேர்க்கப்பட்டிருக்கிறதா? நீங்கள் நிர்மலா சீதாராமனை போய் சந்திச்சாரு, அவர் என்ன உள்ள கேள்விகள் வைத்தார், என்ன ப்ரேயர் வச்சார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, டிமாண்ட் வச்சாருங்கிறதெல்லாம். ஸோ இது ஒரு 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 என்னென்னா, ஒரு கதையில் ஒரு பெரிய எதிர்த்தள தரப்பு இன்னைக்கு ஒரு கட்சி ஆண்டு கொண்டு இருக்கிறது. அந்த கட்சி எதிர்க்கக்கூடிய தரப்பு விதவிதமாக கலராக இருக்குது. அந்த கலராக வருகிறவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அவர்களை நேரடியாக முழுக்க காவி நிறத்துக்கு மாற்றுவதல்ல, முற்போக்கு என்கிற வட்டத்துக்குள்ளேயே அவர்களை விளையாட விட்டு அதை முழுவதுமாக கிளைம் பண்ண வைக்கிறது. தமிழுக்கா? அதற்கு நாங்கள் தான். தமிழுக்கு திராவிட அமைப்புகள் செய்த தியாகங்கள் என்பது மிகப்பெரியது. ஆனாலும் அதை தன்னதாக்கிக் கொள்கிற ஒரு ஒரு லூட், ஒரு திருட்டு வேலை, பிறரினுடைய உழைப்பையும் பிறரினுடைய அடையாளங்களையும் திருடிக்கொண்டு, அத்தனை திராவிட இயக்கத்தின் பங்களிப்பு அவ்வளோ பெரியது. ஒரே நாளில் நீங்கள்லாம் தமிழர்களுக்கு எதிரானவர்கள்னு நிறுத்திட்டு தன் பக்கம் இழுக்கிற வேலைகள்லாம் சீமான் செய்கிறார். அதே மாதிரி திராவிட இயக்கம் சமூக நீதிக்கும் மக்களினுடைய முன்னேற்றத்திற்கும் அதிகார பரவலுக்கும் வேலை செய்கிறது. இன்றைக்கி விஜய் நிற்கிறார், நாங்கள் தான் அம்பேத்கரையும் பெரியாரையும் உண்மையாக நேசிக்கிறோம், கொள்கை சித்தாந்த ரீதி. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் என்னென்னா, அப்போ அதே நபர்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கிடைக்கிறது. அவர் ஆர்.என். ரவியை போய் சந்திச்சுட்டு வராரு, சில டிமாண்டை வைக்கிறாரு, வச்சுட்டு வந்தால் இவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறார்கள். அப்போ இதெல்லாம் தனியாக எதேச்சையாக நடக்கிறதா? எந்த அடிப்படை பொலிட்டிக்கல் நாலேஜ், ஒரு அரசியல் அறிவு உள்ளவர்களும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ ஆதாரம் இல்லை அப்படின்னு வேணால் நீங்கள் சொல்லலாமே தவிர, மற்றபடி நடப்பது நிகழ்வுகளை வைத்து நமக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல, சிந்தனை இருக்குல்ல, அதனால் நம்மளால் புரிந்து கொள்ள முடிந்தது என்பது இந்த முற்போக்கு அடையாளத்தை கொடுப்பதற்கு விவசாயிகளை இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் எல்லாம் நம்மாழ்வாரை தங்களுடைய அடையாளமாக நிறைய பேர் அதை அவர் ஒரு மிகப்பெரிய வேளாண் விஞ்ஞானி, இயற்கை விவசாயி அப்படின்னு அதை அவர் முன்னிறுத்துவாங்க. ஆனால் வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் திராவிட கொள்கையை ஏற்றுக்கொண்டவர். அவர் பெரியாரை அவ்வளவு புகழ்ந்து பேசுகிறார். நீங்கள் இதே நபர் தான் பெரியாரை அவ்வளவு இழிவாக சீமான் பேசியிருக்கிறார். சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். அப்போ அதோட பொருள் நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
அதாவது திராவிட இயக்கத்துக்குள்ளே இருந்த அதை ஆதரித்த அல்லது அதை வெளியிலிருந்து ஆதரித்த நபர்களை எல்லாம் தங்களுடைய அடையாளம்னு சொல்லிக் கொள்வதற்கு இதை ஓன் பண்ணுகிற வேலையை செய்கிறார். நீங்கள் பெருஞ்சித்திரனார் அப்படிதான். பெருஞ்சித்திரனாரை இவர் பெருசாக தமிழ் எழுச்சிக்கு இவர் தன்னுடைய அடையாளம். பெருஞ்சித்திரனால் தன் காலம் முழுவதற்கும் திமுகவினுடைய அடையாளமாக திமுகவின் எழுச்சிக்கு முழு உறுதுணையாக இருக்கிறார். ஸோ எதுக்காக சொல்ல வர்றேன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஊடு வேலை செய்வதற்கு பாஜகவின் ஆசீர்வாதத்தோடு எல்லாமும் சப்ளை செய்யப்படுகிறது. அப்படி சப்ளை செய்யப்பட்ட ஒரு பொருளில் இந்த சின்னமும் ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பாஜகவோட பி டீம்னு சொல்லி தான் யார் வந்தாலும், விஜய் வந்தாலும் சரி பாஜகவோட பி டீம், சீமான் அவர்களும் சரி பி டீம்ங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சு திரு சீமான் அவர்களுடைய வளர்ச்சியை சிறுமைப்படுத்திட முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த இல்லை, சீமானுக்கு உண்மையிலேயே சீமானுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு நபருக்கும் சொல்கிறேன், உண்மையிலேயே இவர்களுக்கு உண்மையிலேயே அரசியல் தகுதி இதெல்லாம் இருந்திருந்தால் அதிமுக என்கிற அழிந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியிலிருந்து மிகப்பெரிய பங்கை தாங்கள் பெற்றுக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குறைந்தபட்ச எம்பிக்களை பெற்று அதிகாரத்தில் ஒரு முக்கிய கட்சியாக வளர்ந்திருக்க வாய்ப்பு கிடைத்தது. 2016 ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அந்த கட்சியின்குள்ள அவ்வளோ சலசலப்பு, அவ்வளவு நெருக்கடிகள். அப்போது இன்னைக்கு பாஜகவாலையும் பெரிய அளவுக்கு சோபிக்க முடியல, சீமானாலையும் சோபிக்க முடியல, ஏன் இன்னைக்கு தாவேகா வந்திருக்கு, அதுவும் பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துகிற மாதிரியான நடவடிக்கைகள் அதுகிட்ட இல்லை. நீங்கள் பார்த்தாலே தெரியுது, அவர் வீட்டுக்குள்ளே தாண்டி வெளியில் வர மாட்டேங்கிறாரு. அப்போ இப்படி இருந்துக்கிட்டு நீங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மிகப்பெரிய வெற்றிடம்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த வெற்றிடம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. திமுகவுக்கான இடத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாரு. கலைஞரையும் தாண்டி தாய் 10 அடி என்றால் பிள்ளை 16 அடிங்கிற மாதிரி கலைஞரை விடவும் மிக தீவிரமாக மிக சிறப்பாக ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்போ அவங்களுக்கான அந்த ஆண்டுகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, கட்சிகளின் கூட்டணியில் கூட அவ்வளோ ஸ்ட்ராங் அப்படி ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அவர்கள் தவற விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த வாய்ப்பை யார் உருவாக்குறாருன்னா, எங்கேயோ இருந்து வந்த பாஜக அந்த நிர்பந்தத்தை கொடுக்குது. நாம் பெரிய கூட்டணியை உருவாக்குவோம். எதுக்காக பெரிய கூட்டணி உருவாக்க போகிறீங்க? திமுக வீழ்த்த போகிறீங்க. வீழ்த்தினா யார் வருவா? நாம தான் வருவோம். யார்? பாஜக. பாஜக தனது நலனுக்காக ஒரு கூட்டணியை வலுவாக்கணும்னு ஆசைப்படுகிறது. அதில் போய் நீங்கள் சேர போகிறீங்களா, சேராமல் நின்று வெளிப்புறமாக ஆதரிக்க போகிறீங்களாங்கிற கேள்விகள் தான் நமக்கு இருக்கே தவிர, மற்றபடி இவர்களுக்கு வளர்வதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. அப்போது அதிமுகவின் அழிவில் இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துருக்கலாம். அப்படி நடக்கலையே. நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தல் காட்டுவது என்ன? 74% அதிகமான வாக்குகளை திமுக பெற்றிருக்கிறது. அந்த இடத்துல கூட சீமான் ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். 50-50 அடிச்சிருக்கலாம். டெபாசிட் இழந்தார். அப்போ என்ன பொருள்னா, 74% ஓட்டு போட்டிருக்காங்கன்னா போன தேர்தலில் அதிமுகவுக்கு போட்டவர்கள். அப்போ அதிமுகவுக்கு போட்டவர்களினுடைய வாக்குகளை தன் பக்கம் அள்ளிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தும் கூட அதை தவற விட்டது என்பது அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்த்து இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சுன்னா, அப்போ திமுக எந்த அளவுக்கு வலுவாக ஆழமாக தன்னுடைய வேர்களை பாய்ச்சி இருக்கிறது, மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறது, ஜெயலலிதா இல்லாத இடத்தை திமுக எப்படி நிரப்புகிறது, ரொம்ப முக்கியமானது. இதை நாம் மறுபடியும் சொல்லணும். என்னென்னா, நாங்கள் எம்ஜிஆரின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சின்னு அதிமுக சொல்லுகிறதே தவிர நடவடிக்கைகளில் செய்து கொண்டார்களா? ஜெயலலிதா போனதுக்கப்புறம் ஜெயலலிதாவின் இடத்தை எடப்பாடி இருந்தார் இல்லையா, அவ்வளவு சிறப்பாக ஜெயலலிதாவின் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி விட்டாரா அப்படின்னு போட்டோம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு வரலாம் அம்மா உணவகம் அந்த பெயர்களிலே வச்சு அதை சிறப்பாகவே, அதாவது ஒரு எதிரியாக இருந்தாலும், ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா, நீங்கள் ஜெயலலிதாவுக்கு அப்படி ஒரு பழக்கமே கிடையாது. திமுக ஒரு ஆட்சியிலேருந்து விலகி போனுச்சுன்னா அவர்களுடைய திட்டங்களை கையில் உதாரணம் தலைமைச் செயலகம். ஆமாம், தலைமைச் செயலகம் நிகழ்காவது உதாரணமாக சாட்சியமாக நிற்குது. அப்படி கைவிட்டுட்டு போகிறது அல்லது அதை வேறு பர்பஸுக்கு மாற்றுவது, அதை இழிவுபடுத்துவது, அவர்களுடைய செயல்பாட்டை இழிவுபடுத்துவது, இதெல்லாம் செய்வார். ஆனால் அப்படியெல்லாம் செய்யாமல் இறந்ததற்கு பிறகும் கூட அரசாங்கம், அதாவது நீதித்துறை அவரை ஏவன் குற்றவாளின்னு சொன்னாலும் மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய மரியாதை அந்த கட்சிக்கு இருக்கிற உரிய மரியாதை. இந்த எடப்பாடி பழனிசாமிக்கும் சசிகலாவுக்கும் மரியாதை இருக்கோ இல்லையோ, அந்த கட்சிக்கு நாங்கள் உரிய மரியாதை கொடுக்குறோம்னு திமுக கொடுக்குது. அப்போ இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த அதையெல்லாம் உள்வாங்கி கொண்டதனால இன்னைக்கு நீங்கள் திமுக தரப்பிலிருந்து
எடப்பாடி அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனா ஜெயலலிதாவினுடைய நடவடிக்கைகள் பற்றி அவர்கள் விமர்சனத்தே கிடையாது. ஆனால் கடந்த காலத்தில் சொல்வதற்கு அவ்வளவு உண்டு. ம், ம். அதை பற்றியெல்லாம் அவர்கள் பேசி மறைந்த தலைவர் என்ற ஒரு மாண்பு. அந்த மாண்பை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். ஜெயலலிதாவுக்கு அது கிடையாது. ம், ம், அவங்க அம்மையார்னு சொல்லுவாங்க, இவர் வந்து கருணாநிதினு சொல்லுவாங்க. அதையெல்லாம் நம்ம கேட்டுட்டு தான் இருந்தோம். ம், ம். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய பகையெல்லாம் மறந்து ம், ம். ஒரு பொலிட்டிக்கல் ஒன்னஸ், ஒரு சமூக, அதாவது ஒரு உறவை உருவாக்குவதில் திமுக தீவிரமாக வேலை செய்திருக்கிறது. அதுக்கான சாட்சியங்களாக 74% வந்திருக்குது. ஆனால் அதையெல்லாம் செய்வதற்கு ஒரு கட்சி எதிரில் வரவில்லை. உருவாக ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அதை செய்யல. அப்ப அந்த இடத்தை தவற விட்டதில், அது விஜயா இருந்தாலும் சரி, அது சீமானாக இருந்தாலும் சரி, அவர்கள் தன்னளவிலேயே தோற்று போயிருக்கிறார்கள். வெறும் கத்துதல், கூச்சல், வார்த்தைகள் தான் இருக்கே தவிர வெற்றி பெறுகிறதற்கான வாய்ப்புகளை அவர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள். இறுதியான ஒரே ஒரு கேள்வி மட்டும். இப்போ சீமான் அவர்கள் தொடர்ந்து வாக்கு சதவீதத்தை உயர்த்திட்டு வராரு. இப்போ இந்த தேர்தலிலும் ஒரு நல்ல ஒரு எமர்ஜ் ஆவார் அப்படின்ற ஒரு கருத்து சில அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்படுது. குறிப்பாக அவர் 4 கட்சிகளையும் வந்து அடிக்கிறாரு. ஏபிசிடி, அதிமுக, பிஜேபி, திமுக, காங்கிரஸ் எல்லாத்தையும் சரிசமமாக அவர் தன்னோட விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அதே போல் அன்ரெப்ரசன்டட் கம்யூனிட்டிஸ்க்காக இப்போ நீங்கள் பாமக விவகாரத்தை பற்றி நீங்கள் நம்மளுடைய நேர்காணலில் கூறும்போது கூட அன்ரெப்ரசன்ட் கம்யூனிட்டிஸ்க்குலாம் வந்து இன்னும் அவங்க வந்து அரசு பதவிகளில் பெரிய பொறுப்புகளில் வர்றதே எட்டாக்கனியாக இருக்குது. இப்போ அந்த மக்களுக்காக அவர் பேசுகிறாருங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கப்படுறது. குறிப்பாக இப்போ எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டில் கூட பழைய தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து இதில் பாதிக்கப்படுறாங்க. அருந்ததியர் சமூகத்திற்கு 3% கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இது கூடுதலாக இப்போ இவங்களுக்கும் வழங்கணும்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி அன்ரெப்ரசன்டட் கம்யூனிட்டிக்கு வந்து அவர் கேட்குறது மூலியமா தலித் மக்கள் மற்றும் யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 8ங்கிறது 16 கூட மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நினைக்கிறாங்க. நிறைவான அப்படிலாம் இருந்திருந்தா கடந்த 1 வருடங்களுக்குள் தாவேகாவிலிருந்து நாத்தாக்காவிலிருந்து தாவேகா மற்றும் இதர கட்சிகளுக்கு தாவி சென்றவர்களின் எண்ணிக்கை என்பது மிக அதிகமானது. ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் அவர்கள் பிரிந்த பிறகுதான் சார் 6.8% அதான் சொல்றேன். அதுக்கு பிறகும் கூட நிறைய பேர் உள்ள இருந்தாங்க. மிக முக்கியமான நபர்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் கடந்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, 2 பேர் முகந்தெறிறவங்க போறதுங்கிறது விஷயம் இல்லை. கீழே ரூட்டடா கீழே வேலை செய்கிறவர்கள் எத்தனை பேர் கொத்து கொத்தாக போனார்கள். நீங்க அதை கம்பேர் பண்ணுங்க. 10,000 பேர், 5,000 பேர், 2,000 பேர், 3,000 பேர் அப்படின்னு மொத்தமா எல்லாம் போனாங்க. இந்த ஆமா அவர் அதுக்கு டயலாக்கே சொன்னாப்லையே. ஸோ இப்படி எல்லாம் சொன்னதுக்கு பிறகு கலைனா என்ன அர்த்தம்? அது வந்து அவ்வளோ நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க இழிவுபடுத்துறது. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவன் இப்போ போனவன் போயிட்டான், இருக்கிறவன் தெம்பா இருந்து வேலை செய்யணும்ல. நீங்கள் போனவனையே கலை, சாக்கடை அடைப்பு, அப்படின்னு இழிவுபடுத்தினீங்கன்னா இருக்கிறவன் எப்படி உங்களை லாயலா ஒரு மரியாதையோட நடத்துவார்கள். ஒன்று. இன்னொன்று, சீமானுடைய அரசியல் புள்ளி என்பது அது ஒரு ஜனநாயக விரோதமான நடவடிக்கை. அது ஜனநாயகத்துக்கு முற்றிலும் விரோதமானது. அதோட பொருள் என்னன்னா, ஒரு கட்சி இரு கட்சி ஆட்சி முறை இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான், அதாவது வேற கட்சிகளே கிடையாது அப்படிங்கிற இடத்தில் மட்டும்தான் நீங்கள் கூட்டணி இல்லாமல் ஒரு கட்சி மேலே வருவதை பற்றி சிந்திக்க முடியும், செயல்பட முடியும். அப்படி இல்லைன்னா இயல்பிலேயே ஒரு கட்டமைப்போடு இருக்கிற கட்சிகள் ஒரு கட்சியாக நின்று பார்க்கலாம் கொஞ்ச நாளைக்கு. அதுவும் கூட சாத்தியம் கிடையாது. நீங்கள் பாஜக என்பது எவ்வளவு வலுவான பெரிய கட்சியாக இருந்தாலும் அவர்கள் தேவைக்கு அவசரமாக கூட்டி எங்களிடம் 26 பேர் எங்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் போட வேண்டிய அவசியம் போன தடவை 10 வருஷம் கழிச்சு என்டிஏ கூட்டணி. ஆமா, என்டிஏ கூட்டணியை பார்த்த உடனே அவசரமாக இவர்கள் செய்ய வேண்டிய. அப்போ பொருள் என்னன்னா, குறைந்தபட்சம் எங்களோட கூட்டணி இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அவர்கள் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கணுங்கிற அந்த திமிரில் மிதப்பில் இருந்தவர்கள் அவர்களே கூட கூட்டணி வைக்க வேண்டும்ங்கிற ஒரு தேவை, ஒரு புறவயமான தேவை பார்த்து இவர் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்வது என்பது எனக்கு ஜெயிக்கிறதுல ஆர்வம் இல்லை. பெர்சன்டேஜை நீங்க பேசாதீங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு 10 ரூபா நோட்டை வாங்கி ஒரு பொருளை வாங்கினால் அது வந்து மதிப்புக்குரியது. அந்த 10 ரூபா நோட்டுக்கு மதிப்பு இருக்குது. அந்த 10 ரூபா நோட்டு ஒரு அம்மா கூட 1 லட்சம் ரூபா நோட்டு வீட்டுக்குள்ள இருந்து கரையாரிச்சு போச்சுன்னு சொல்லிச்சு. அப்போ பயன்பாடு அற்று கரையாமரிச்சு போனது அல்லது கிழித்து தூரப்போடப்பட்ட நோட்டுகளுக்கும் என்ன மரியாதை? அது இருந்தும் ஒன்று தான், இல்லாவிட்டாலும் ஒன்று தான். அப்போ போடப்பட்ட 10 வாக்குகள் அல்லது 10%, 8% வாக்குகள் என்பது போட்டாலும் ஒன்று தான், போட்டாலும் ஒன்று தான். நீங்கள் ஜனநாயகம் எப்படி வேலை செய்து, நீங்கள் பிரிக்கப்பட்ட வாக்குகள் போக மிச்ச வாக்கில் தான் பிரதிநிதித்துவம் கிடைக்குது. நீங்கள் பிரதிநிதித்துவத்துக்கு உள்ளே போகாத, நீங்கள் வந்து பைபாஸில் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆள், நீங்கள் ஒண்டி புலி.
உங்களுக்கு இந்த காட்டுக்குள்ளே எந்த இடமுமே கிடையாது. நீங்கள் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு ஏச்சு அது அங்கங்கே கிடக்கிறத பொறுக்கி வாழக்கூடிய ஒரு ஜீவன். உங்களுக்கு இந்த காட்டின் சட்டதிட்டத்துக்கு உட்பட்டு உங்களுக்கு அரசியல் இதுக்குள்ளே நீங்கள் இல்லை. இந்த தேர்தல் ஸ்ட்ரக்சருக்கு அப்பாற்பட்ட இந்த ஃபுட் செயின்னு சொல்லுவாங்களே அந்த செக்டாருக்குள்ளே இல்லாத போது உங்களை பற்றி மற்ற கட்சிகள் பெரிதாக கவலைப்பட வேண்டிய. அப்போ எதுக்காக பிறர் பேசுகிறார்கள் இது பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வாக்குகளை பிரிப்பதில் சில கட்சிகளுக்கு லாபம் இருக்கிறது. நீங்கள் கணக்கு போடுபவர்கள் எல்லாம் மூளையை எப்படி கசக்கி பிழிந்து சீமானுக்கு அத்தனை பெர்சன்டேஜ் இத்தனை பெர்சன்டேஜ் அங்கே அதெல்லாம் வந்து வார்த்தைகளில் சொல்லப்படுகிறதை தவிர நடைமுறையில் அது திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு திட்டத்துக்காக தான் அவர் வேலை செய்கிறார். நீங்கள் மற்ற கட்சிகளை விட திமுகவை தான் அவர் அதிகம் சாடுகிறார். அங்கே பக்கம் போகிற இளைஞர்களைத்தான் அவர்கள் அதிகம் இழுக்க முயற்சிக்கிறார். அந்த வேலைக்கு இன்னைக்கு தாவேகா வந்திருக்கிறது, விஜய் வந்திருக்கிறார். இன்னும் கூடுதலாக சொல்கிறாருன்னா, அவர் வந்ததுக்கப்புறம் சீமானை பற்றிய செய்திகளே கூட வெளியில் பெரிதாக தெரிகிறது இல்லை. அப்போ இவர் என்ன வந்து விமர்சனம் வைக்கிறாரு, மக்களுக்கு என்ன சொல்கிறாருங்கிறதெல்லாம் இல்லை. இவர் ஒன்றுபட்டு ஒரு கூட்டணியை தனக்கு முடிந்த அளவுக்கு தன்னுடைய சித்தாந்தத்துக்கு ஒட்டு போகிற ஒரு கூட்டணி உருவாக்கி ஒரு எம்எல்ஏ எம்பி சீட்டு வாங்கியிருந்தால் கூட இவர் ஒரு அந்த அரசியல் சட்டகத்துக்குள் வேலை செய்கிறவர்களாக இவர் சொல்லலாம். இவர் ஒரு நாளும் அரசியல் சட்டகத்துக்குள் வேலை செய்ய போகிறதில்ல, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இல்லை. ஓகே சார், நிச்சயமா திரு சீமான் அவர்களுடைய இந்த அரசியல் பயணத்தை குறித்து அவருடைய பின்னணியை விளக்குனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.